நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு கிழமை நாட்களில் போனா எப்படி இருக்கும்? நண்பன் விவேக் என்ற தம்பியை கூட்டியோண்டு நாங்க பயணம் செய்ய போறோம். ஊர்ல இருந்து பைக்ல யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செஞ்சு யாழ்ப்பாணத்துல இருக்கிற பைக் பார்க்கிங் இடத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நடந்து நயினாதீவுக்கு போற பஸ்ஸை கண்டுபிடிக்கணும். பஸ் பேர் யாழ்ப்பாணத்துல இருந்து குறிகாட்டுவான் பஸ்ல நாங்க ஏறினோம். உள்ள பார்த்தா அதிகமான மக்கள் ஆலயத்துக்கு போறதுக்காக இருந்தாங்க. நாங்க நின்றுதான் போனாங்க. போற வழியில பண்ண கடற்கரையில கடல் அட்டை பண்ணையை நாங்க பார்க்கலாம். இந்த கடல் அட்டை சம்பந்தமான காணொலியா வேறொரு காணொலியா நான் பதிவிடுறேன். வேலனை ஊரை தாண்டி புங்குடுதீவு ஊருக்கு நாங்க வந்தடைந்து விட்டோம். நாங்க போன நேரம் அதிகமான காற்றா இருந்தது. ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு குறிகாட்டுவான் இறங்குதுறைக்கு நாங்க வந்தடைந்து விட்டோம். படகுள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போகணும். படகுள்ளுக்கு போன பிறகு ஒரு சிலர் அந்த லைஃப் ஜாக்கெட்டை கலட்டிட்டோம். படகுல இருந்து நாங்க வெளியே போகும் வரைக்கும் அந்த லைஃப் ஜாக்கெட்டை நாங்க போட்டு இருக்கிறது கட்டாயம். யாழ்ப்பாணத்துல இருந்து குறிகாட்டுவானுக்கு நாங்க வாரத்துக்கு பேருந்து கட்டணம் ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். குறிகாட்டுவான்ல இருந்து நாங்க படகுல நாங்க நயினாதீவுக்கு வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வருகிறது. வெளியில ஒரு கடையில தேங்காய் வேண்டி நாங்கள் 120 ரூபாய். நயினாதீவுல பொருட்களை கொண்டு போறதுக்கு லேண்ட் மாஸ்டர் அதிகமா பயன்படுத்துவார்கள். ஆலய வாசல்ல ஒரு பெரிய நந்தியின் சிலையை நாங்க பார்க்க முடியும். நாளைக்கு நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும். இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நயினாதீவுல இருந்து யாரெல்லாம் இந்த காணொலியை பாக்குறீங்க? மதிய நேர பூசைக்கு பிறகு ஆலயத்துல பஞ்சாமிர்தம் தந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு மண்டபத்துல அன்னதானம் வழங்கினாங்க. வருடத்துல 365 நாட்களும் அன்னதானம் வழங்குற ஆலயம் நயினாதீவு ஆலயம் என்று சொல்றாங்க. கோயில் சாப்பாடுன்றா சொல்ல வேணும். அருமையா இருந்தது. சாப்பிட்டுட்டு வெளியில நூல் வேண்டினாங்க 400 ரூபாய்க்கு. ஒரு 2.5 மணித்தியாலம் ஆலயத்திலேயே இருந்தாங்க. வெளியில வந்து ஒரு 400 ரூபாய்க்கு கச்சான வேண்டி கொண்டு புறப்பட்டுட்டு நயினாதீவு இறங்குதுறைக்கு. நாங்கள் நயினாதீவுக்கு போன முழுமையான காணொலி ஜோகி ஜப்னா யூடியூப் சேனலில் நீங்க பார்வையிடலாம். கொஞ்ச நேர காத்திருப்புக்கு பிறகு படகுல ஏறினோம். படகுக்குள்ளுக்கு இருக்கும் போது லைட்டா தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும். படகு புறப்பட்ட பிறகு சரியாகிடும். குறிகாட்டுவான் இறங்குதுறைக்கு வந்த பிறகு ஒரு அண்ணா எங்களை சந்திச்சார். அண்ணாவும் எங்களுடைய புலவராம். சந்திச்சதுல சந்தோஷம். மீண்டும் பேருந்தில் ஏறி வந்து விட்டோம் யாழ்ப்பாணத்துக்கு. இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வேறொரு காணொலியில சந்திப்பேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. நான் உங்கள் ஜோகி. நன்றி.